ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சேரனுக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிச்சயம் பண்ணலான்னு போயிருக்காங்க. அங்கே போன இடத்துல ரொம்பவே அசிங்கப்பட்டு வர நிலைமை ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. இது தெரியாமல் பார்த்திங்க அப்படின்னா சேரன் வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க. சேரனோட அத்தை மாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டு அசிங்கப்பட்டு வந்தாங்க. இதனால் வீட்டில் வந்து சேரனோட அப்பா பார்த்திங்கன்னா சேரனையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் திட்டுறாங்க. நீங்களே அசிங்கப்பட்டீங்க, இதில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறானுங்களாம். எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டீங்க. இந்நேரம் என் தங்கச்சிக்காரிலாம் வீட்டில் உட்காந்து நம்மளை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேரனோட அப்பா எல்லாத்தையும் திட்டுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேரன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே புலம்புவார். இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு புலம்புவார். அப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா அவரோட தங்கச்சியான அந்த சந்தாவை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை கேட்ட சேரனும் சந்தாவை பார்க்கும்போது சந்தாவும் பார்த்தீங்கன்னா சிரிச்சு ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. உடனே சேரனும் சந்தாவை பார்த்து சிரிப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் கல்யாணத்தில் சம்மதம். ஸோ சந்தாவுக்கும் சேரனுக்கு தான் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாண ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.